ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சிட்டி SMP தான் கைஸ். பார்த்தீங்கன்னா போன வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாப்பாம்மா கைஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா திலீப்பன் ப்ரோ அவர் பேஸ் பக்கத்தில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்போவே எடுத்துட்டேன், இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். எனக்கு சரியாக டைம் இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்க, அதனால தான் கைஸ். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிச் மேன் திலீப்பன் கேமிங் அப்படின்னு போட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டார். நான் என்ன கேட்க, சரி பெசாட்டுக்கு நான் ஒரு டைமண்ட் தரேன் ப்ரோ, நீங்கள் எனக்கு ஒரு ஸ்டாக் அயன் தாங்கன்னு நான் கேட்டேங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டேன். ஐயா அந்த நான்றது 2 தடவை வந்திருக்கு பாருங்கள். சரி வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அவர் பார்த்தீங்கன்னா ஓகேன்ட்டாருங்க. சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா டைமண்டை தூக்கி போட்டேன். ஸோ கைஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அயன் போடுவார். சரி கைஸ், பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆளில் போட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி கைஸ், பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் ஒரு பார்த்தீங்கன்னா அயனை கீழே போட்டார். சரி வாங்க கைஸ், நம்ம இப்போ அயனை ஹீட் பண்ணிட்டு ஃபுல் செட் அயன் ஆர்மர் செய்யலாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் அயன் ஆர்மரே இல்லை, மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி வாங்க ஹீட் பண்ணிப்போம். ஒரு ஸ்டாக் கூட என்கிட்ட இருக்குது, போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுது. சரி கைஸ், அதை இப்போ அந்த கோலை வச்சு தான் இப்போ நான் ஹீட் பண்ண போகிறேன் அயனை. சரி கைஸ், இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி கைஸ், பார்த்தீங்கன்னா அயன் ஹீட் ஆயிடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா அயன் ஆர்மர் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன், டக்குனே செஞ்சுட்டேன் கைஸ். இந்த போடுற அனிமேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி கைஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா கைஸ். இதை பார்க்க எனக்கு ட்ரீம் மாதிரி தோணுது கைஸ். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ட்ரீம்ன்ட்டு. சரி கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லெதர் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் எனக்கு தந்திருக்காருன்னா, நான் தான் பார்த்தீங்கன்னா கேட்டேன் லெதர், நரேன் ப்ரோட்ட கேட்டேன், அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா லெதர் இல்லையாம். சரி MGW ப்ரோட்ட கேட்டேன், அவர்கிட்ட இருக்குன்ட்டு என்கிட்ட 3 கொடுத்தாரு அவர் எனக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இருங்க நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா CVK ப்ரோட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 அயன் கிட்ட வாங்கினோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கொடுத்தேங்க, அந்த கிளிப் என்கிட்ட இல்லை. இதுதான் கைஸ், அதுக்கு தான் கைஸ் நான் லெதர் கேட்டேன். பேராகிளைடர் இருங்க, நான் தூங்கிட்டு நாளைக்கு காலைல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் பேராகிளைடர். நீங்கள் ஏதாச்சும் மலை மேலே இருந்து இப்போ நீங்கள் கீழே போனால் அந்த ஸ்பீட் பூஸ்டரை கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்மூத்தாக லாண்டாகலாங்க, செம்மையாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாடும் போது இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த பேராகிளைடர். இந்த மோட் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கைஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு உட் தேவைப்படுது, அதனால் நான் பார்த்தீங்கன்னா உட் கட் பண்ண வந்துட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணணும். ஸோ கைஸ் அப்படியே நானும் இங்கே உட் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ், ஆனால் இப்போ எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. சரி பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்டா வந்திருக்கேன்னா இங்கே ஃபுல்லாக பண்ணியாக தாங்க இருந்துச்சு, அதாங்க எல்லா பண்ணியும் நான் அடிச்சுட்டே இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஃப்ளாட்டாக ஒரு பேஸ் வேணும், அதனால தான் கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அங்கே குட்டியாக இருந்துச்சு. நான் கட்ட போகிற வீடுக்கு அங்கே பத்தாததுனால நான் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். சரி அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சுட்டே இருந்தேன் கைஸ். குட்டி பண்ணிலாம் இருந்துச்சு, ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வேறு அனிமல் எதுவும் இல்லை, பண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. சரி அதை அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக ஒன்று எனக்கு தெரிஞ்சு கைஸ். இருங்க அதை நான் காமிக்கிறேன், இதாங்க. சரி இதை நம்ம பேராகிளைடரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி வாங்க கைஸ், பேராகிளைடர் யூஸ் பண்ணுவோம். ஸ்பீட் பூஸ்ட்டை கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜம்ப் பண்ணுற பட்டன் கொடுத்தீங்கன்னா போதுங்க கைஸ். எனக்கு அங்கே யூஸ் பண்ணதை விட இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். பேராகிளைடர் மோட் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைம் ப்ரோ தான், அவர் தான் பார்த்திங்கன்னா மோட்லாம் போடுறாரு. சரி கைஸ், அங்கே நல்லா ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்ட்டு நம்மளோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க அந்த இடத்துக்கே. சரி வாங்க கைஸ், நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பெட்ஸையும் பார்த்திங்கன்னா நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். சரி கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க வந்திருக்கேன். அந்த இடத்துல கொஞ்சம் கீழே போய் பார்த்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் அந்த இடத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பண்ணிக்கறி அடிச்சோம்ல, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஹீட்டுக்கு போட்டேன். எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 33 இருந்துச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு, அது எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் திருப்பி அங்கே கொஞ்சம் லூட் இருந்தனால போயிட்டு இருந்தப்போ ஒரு டாக் இருந்துச்சுங்க, அதுக்கு டேம் பண்ணி பார்த்தேன். என்கிட்ட ஒரு போன் தான் இருந்துச்சு, அதுக்கே டேம் ஆயிடுச்சு.
சரி இது இங்கே இருக்கட்டும், நம்ம அப்புறமேட்டு வந்து எடுத்துக்கலாம், கோஆர்டினேட்டர் நோட் பண்ணிக்கலான்ட்டு இங்கே சரி சும்மா போனால் வருதுங்க. ஸோ இதை சிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வாங்க போயிடலாம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டைமண்டே இல்லை. சரி வாங்க ஒரு டைமண்ட் மைன் வேணால் போகலாம். என் பேஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் மைனிங் ஏரியான்னு செட் பண்ணியிருந்தாங்க, அதுக்குள்ளே தான் இப்போ நான் போகிறேன். என்னோடய பழைய பேஸ் பக்கத்துலங்க. புது பேஸில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். கொஞ்சம் ரொம்ப தூரமாக தான் இருக்குது, 500 பிளாக் மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வேணால் கனெக்ட் பண்ணலாங்க. சரி கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அது சால்ட்டு கீழே தாங்க போயிட்டு இருந்துச்சு. இருங்க நாங்கள் கீழே போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கீழே வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே செஸ்ட்டில் டைமண்ட்லாம் இருந்துச்சு, டீப் ஸ்லைட் ஸ்டோன்லாம் இருந்துச்சு. யார் பண்ணான்னு எனக்கு சரியாக தெரில, நான் கேட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் போயிட்டுருந்தேன். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு கேப் இருந்துச்சு. சரி அவங்க ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ணிட்டோம், நம்ம இப்படி சைடில் போயிடலான்ட்டு சைடில் போயிட்டுருந்தேங்க. சரி என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஒரு எதுக்கும் அயன் பிக்கெட்ஸ் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைமண்ட் மைண்ட் பண்ணிட்டு போனது தான். சரி கைஸ் அப்படியே நான் அந்த 1 by 1 மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடைக்கல கைஸ். அதுக்கப்புறம் ஒரு 30 பிளாக் தான் மைண்ட் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா டைமண்ட் கிடச்சிருச்சு. நானும் பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணேன், எத்தனைடா இருக்குன்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா 3 இருந்துச்சுங்க அந்த இடத்துல. கரெக்டாகவே பார்த்திங்கன்னா 3 தான் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் சரி இப்படி நம்ம மைண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா 1 by 1 மைண்ட் பண்ணேன். வாட்டர் ஊற்றிக்கலான்ட்டு கொஞ்சம் அப்படியே மைண்ட் பண்ணேன். டைமண்டுங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இன்றைக்கி நமக்கு நல்ல லக் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 டைமண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க பார்த்து சொல்கிறேன். ஆமாம் கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா 4 டைமண்ட் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் தான் கைஸ் இருந்துச்சு. கரெக்டாகவே 3 தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை இங்கிட்டு. சரி கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MGW ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட உட்டு வேணுமான்னு கேட்டார். நான் சும்மா தாங்க வேணும்னு, ஏன்னா நமக்கு ஹவுஸ் பில்ட் பண்ணும்ல. ஒரு ஷாடு தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. 6 ஸ்டாக் கிட்ட தூக்கி போட்டாருங்க. நான் ரொம்பவே தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திலிப்பன் கேமிங் ப்ரோ நம்ம பேஸ்க்கு அவரே கோஆர்டினேட் கேட்டு வரேன்னாருங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் தர போகிறேன்னு சொன்னாருங்க. பார்த்தீங்கன்னா அயன் தூக்கி தராருங்க. பார்த்தீங்கன்னா இவர் நல்ல மனுஷங்க. அவரே நன்றி சொல்வேன் தெய்வமே. அவரே பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸோட கோஆர்டினேட் கேட்டு அவரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து எனக்கு இது அயன் தந்துட்டு போகிறாருங்க. எவ்வளோ நல்லவரும் பார்த்துக்கங்க. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்க தாங்க. பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எது நீங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா தந்துடுவாங்கங்க. சரி இவ்வளோ தூரம் வந்திருக்காரே, இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தரமே டைமண்ட் தந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா MGW ப்ரோக்கு அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் நம்ம தரலாங்க. ஓகே காய்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வீடு கட்ட போகிறோங்க. பார்த்தீங்கன்னா இந்த எம்டியான இருக்க இடத்துல நான் இப்போ வீடு கட்ட போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் திரும்பினேன்னா வீடு எப்படி காய்ஸ் வீடு கட்டிட்டேனா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பில்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க இந்த ஹவுஸ் பில்ட் பண்ண. அது அவ்வளோ இதெல்லாம் காமிச்சோன்னா அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணேன். அது கைஸ் காட்ட ரொம்பவே கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி பார்த்தீங்கன்னா இதோடு நான் அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸில் இருக்க எல்லாத்தையும் காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் பெட்லாம் வைக்கல, அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுறேன். சரி கைஸ் இதோடு நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா see you.